தன்னோட பிரச்சனைக்கு பழி வாங்கி பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஒவ்வொருத்தரும் இறங்கினா அந்த ரிவெஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு பெரிய விஷயமா காட்டி அது நல்லதாகவும் முடியும் அப்படின்ற மாதிரி கதை களம் முடிச்சிருக்கிற படம் தாங்க இந்த வாரத்துல வெளில வந்திருக்கிற இந்த படம். வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் நியூஸ்ல இருந்து சிவராமன். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் எதுன்னா கரை. போர் தொழில் அந்த இயக்குனர் பண்ணியிருக்கிற இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒவ்வொரு சீனும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்டும் சரி, உங்களை சேரோட நுனியில உட்கார வச்சு ஐயோ என்ன ஆக போதோ, எப்படி ஆக போதோ, என்னடா நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்து பயங்கரமா ஸ்கிரீனை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கிறதுல வேற லெவல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த தனுஷா இருக்கட்டும், மமிதா பைஜுவா இருக்கட்டும், அவங்க அப்பா கேரக்டர் பண்ணியிருந்த KS ரவிக்குமார் சாரா இருக்கட்டும், வில்லனா வர போலீஸ் நம்ம யூத் படத்துல அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த போலீஸ் கேரக்டரா இருக்கட்டும், ஜெயராம் அவரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. என்னடா இப்படி எல்லாமாடா அப்படின்ற லெவலுக்கு யோசிக்க வச்சு நம்மள மெய் சிலிர்க்க வச்சிருக்கிறது படத்தோட ரொம்ப பெரிய பிளஸ்ங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவரோட பின்புலமா இந்த பாதிப்பை சரி பண்றதுக்காக ரிவெஞ்ச் ஸ்டோரியா ஆகும்போது இந்த ரிவெஞ்சா முடிக்காம ஒரு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சில விஷயங்கள் செய்வாங்க. அதுல அந்த ஹீரோ எடுத்திருக்கிற கேரக்டர் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு டிராவல் இருக்கும். படத்தோட ரொம்ப பெரிய பிளஸே ஸ்கிரீன் பிளே மட்டும்தான். ஓவரால் ஸ்டோரியா பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து கண்டிப்பா இதை ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா கதையில டேரக்டர் காட்டியிருக்கிற விஷயமும் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்களும் பாத்தீங்கன்னா முன்னாடி நடந்திருந்த ஒரு ரியாலிட்டி பேஸ்டு ஸ்டோரியா எடுத்து பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்திருந்தாலுமே அந்த மாதிரி டைம்லயுமே நிறைய அதாவது சுயநலத்தை தாண்டி சில பிரச்சனைகள் எல்லாம் கவர்மெண்ட் உள்ள இருந்து காப்பாத்திட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துல அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிற மெசேஜ் தப்பான ஒரு கண்ணோட்டத்தை இப்ப கொண்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. என்னால அக்செப்ட் பண்ண முடியல. பட் மொத்தமா ஒரு திரைக்கதையா ஸ்கிரீன் பிளேவா போய் உட்காந்து ஒரு படமா பார்த்துட்டு வரணும்னு நினைச்சோம் அப்படின்னா படம் முழுக்க அதாவது அந்த பேட் சைடு மட்டும் இல்லாம படத்தை பார்க்கும்போது விஷுவல் மேக்கிங்கா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், ஓவரால் ஸ்டோரி டெல்லிங், இது எல்லாமே உணர்ச்சி ததும்பலோட நம்ம மெய் சிலிர்க்கிற அளவுக்கு கதைக்குள்ளேயே போய் உட்காந்துருவோம். அந்த கேரக்டராவே மாறிடுவோம் பாக்குறவங்க எல்லாருமே. இந்த விதம் தான் படத்தோட ரொம்ப பெரிய பிளஸ், அந்த பேட் சைடு இல்லாம. ஸோ யாராவது ஸ்கிரீன் பிளே, மூவிஸோட ஸ்டோரி டெல்லிங்க, இல்ல நான் வந்து ஒரு என்டர்டெய்னா தான் போய் பாக்குறேன், மெசேஜ் அதுல அவங்க சொல்லி இருக்கிறது அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கான படம். ஃபேமிலியா போய் பார்த்துட்டு வரணும்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா ஒரு பெரிய எமோஷன் கனெக்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு விஷுவல் மேக்கிங்ல இயக்குனர் ரவிக்குமார் சார் சொல்லுவாரு, சொல்றதை செய்யக்கூடாது, செய்யறதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயங்களை இந்த படத்துல நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். தேவையான சில விஷயங்களை ஒரு 2 டைலாக்ல கன்வே பண்ணிட்டு அதை வச்சுக்கிட்டு படம் ஃபுல்லா சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது கண்டிப்பா இந்த படத்துல ஒரு நல்ல மூவி மேக்கருக்கான ஒரு சூப்பரான படமா இந்த படத்தை இயக்குனர் எடுத்திருக்கிறதும், அதை நடிச்சு கொடுத்திருந்தவங்களும் ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறதும், ஒரு தந்தையோட ஒரு பெரிய பிரச்சனைய ஒரு மகனா இருந்து பார்க்கும்போது ஒரு மகனோட ஒரு பெரிய பிரச்சனைய தந்தை அவரோட ஸ்தானத்துல இருந்து பாக்குறப்பவும் எந்த அளவுக்கு புரிதல் தந்தை மகனுக்குள்ள இருக்கும் அப்படின்ற விஷயத்த 3வது மனுஷங்களை கனெக்ட் பண்ணாம சில விஷயங்கள் சொல்லி இருக்கிற விதம் மெய் சிலிர்க்க வைக்கிறது மட்டும் இல்லைங்க, கண்ணீர் மல்க உங்களை தியேட்டரோட சேர்ல உட்கார வச்சிருக்கும். இது ரொம்பவே பெரிய பிளஸ் இந்த படத்துல. இந்த மாதிரி சுவாரஸ்யமான ரிவ்யூஸ் பார்க்க மறக்காம நம்ம பாக்கெட் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.